வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டேட் நவம்பர் 22, 2025. இன்னைக்கான முக்கியமான 10 கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். இதை தவிர வேற எந்த கொஸ்டினும் கேட்க வாய்ப்பு கிடையாது. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தினமும் 5 மினிட்ஸ் ஒதுக்குனா போதும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ முக்கியமான 10 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரதமர் நரேந்திர மோடி எந்த நகரத்தில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார்? ஜோஹன்ஸ்பர்க். PM Narendra Modi is scheduled to attend the G20 summit in which city? Johannesburg. Johannesburg எங்க இருக்குன்னு தெரியும், சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கு. G20 மாநாடுங்கிறது வேர்ல்டில் இருக்க முக்கியமான ஹெட்டுகன்னு சேர்ந்து பாதுகாப்பு, சுகாதாரம், வளர்ச்சி இந்த மாதிரி முக்கியமான டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. செகண்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் டெஸ்லா மையம் எந்த நகரில் திறக்கப்பட உள்ளது? குருகிராம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்லா சென்டர் இஸ் செட் டு ஓப்பன் இன் விச் சிட்டி? குருகிராம். டெஸ்லாங்கிறது ஃபேமஸான கார் கம்பெனின்னு உங்களுக்கு தெரியும். அதாவது என்னன்னா, இந்த எலக்ட்ரிக்கல் காரு, அப்புறம் இந்த ஆட்டோமேட்டிக் கார்ஸ் இதுதான் இவங்க வந்து டாப்ல இருக்காங்க. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? தேர்ட் கொஸ்டின், சமீபத்தில் இந்திரா காந்தி அமைதி பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? மிஷேல் பச்கட். Who has been awarded the Indira Gandhi Peace Prize recently? மிச்சேல் பச்கட். இவங்க வந்து சிலி நாட்டோட முன்னாள் ஜனாதிபதி. இந்த இந்திரா காந்தி விருது வந்து எது கொடுப்பாங்கன்னா, சமாதானம், வளர்ச்சி, மனிதநகம் இந்த மாதிரி துறையில வந்து சிறப்பாக பணியாற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் எப்போ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1986. ஃபோர்த்து கொஸ்டின், 2025ஆம் ஆண்டு ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி எந்த நகரத்தில் நடைபெற்றது? டாக்கா. The Asian Archery Championship 2025 were held in which city? டாக்கா. டாக்காங்கிறது வங்காள தேசத்தோட தலைநகர் தான், டாக்கா. இது முக்கியமான போட்டி. ஏன்னா இதுக்கு ஜெயிச்சாங்கன்னா ஒலிம்பிக் போட்டியை தகுதி பெறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க சான்ஸ் உண்டு. ஃபிஃப்த் கொஸ்டின், ரோஜர் பெடரர் 2026ஆம் ஆண்டு எந்த சிறப்புமிக்க நிறுவனத்தின் ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? சர்வதேச டென்னிஸ் ஹால் ஆஃப் ஃபேம். ரோஜர் ஃபெடரர் has been elected to the 2026 class of which prestigious institution? International Tennis Hall of Fame. ரோஜர் ஃபெடரர்னாவே உங்களுக்கு வருது, 20 கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வென்றவர். சிக்ஸ்த் கொஸ்டின், ஐசிசி மகளிர் வளர்ந்து வரும் நாடுகள் கோப்பையின் முதல் பதிப்பு எந்த நாட்டில் தொடங்கும்? தாய்லாந்து. The first edition of ICC Women's Emerging Nations Trophy will begin in which country? தாய்லாந்து. அதாவது அனுபவமில்லாத நாடுகளுக்கான இது வந்து ஒரு சிறந்த வாய்ப்பு. செவன்த் கொஸ்டின், ஃபிஃபா உலக கோப்பைக்கு தகுதி பெற்ற மிகச்சிறிய நாடாக எந்த நாடு மாறியுள்ளது? கொராக்கோ. Which country has become the smallest nation ever to qualify for the FIFA World Cup? கொராக்கோ. அந்த நாட்டோட மொத்த மக்கள் தொகையே 1,50,000 பேர் தான். இதுக்கு முன்னாடி வந்து ஐஸ்லாண்ட் வந்து இருந்துச்சு. ஐஸ்லாண்டோட மக்கள் தொகை வந்து இப்போ வந்து 3 லட்சம் கிட்ட இருக்கிறனால கொராக்கோ வந்து அந்த இடத்த பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு கரீபியன் தீவு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் தனியார் PSLVயை உருவாக்கியவர் யார்? ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் லார்சன் அண்ட் டூப்ரோ. Who has built India's first private PSLV? HAL and L&T. இதுக்கு முன்னாடி PSLV ராக்கெட்டை வந்து இஸ்ரோ தான் தயாரிக்கும். இப்போ வந்து தனியாருக்கும் கொடுத்துருக்காங்க. 9th கொஸ்டின், பிரதம மந்திரி ஃபசல் பீமா யோஜனாவின் கீழ் பயிர் பாதுகாப்பிற்காக எந்த 2 காரணங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன? காட்டு விலங்குகள் தாக்குதல் மற்றும் நெற்பயிர் வெள்ளத்தில் மூழ்குதல். Which 2 issues have been added for crop protection under the PM Fasal Bima Yojana? Wild animal attack and flood inundation. 10வது கொஸ்டின், 2025ஆம் ஆண்டு ISF உலக சாம்பியன்ஷிப் ரைஃபிள் பிஸ்டல் போட்டியில் இந்தியா மொத்தம் எத்தனை பதக்கங்களை வென்றது? 13. How many total medals did win India ISSF World Championship Pistol 2025? 13. மொத்தம் 13 பதக்கத்தை வந்து இந்தியா வென்றிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கான முக்கியமான 10 கரண்ட் அஃபேர்ஸ். இதை தாண்டி வேற எந்த கொஸ்டினும் கேட்க வாய்ப்பு கிடையாது. இப்போ ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சிருக்கிறத பார்க்காம ஆன்சர் பண்ணுங்க. அப்படி கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களோட ஞாபக சக்தி வந்து 10 out of 10. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவை சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.